அப்புறம் எதுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாத பேச்சுலர் மாதிரி மேட்ரிமோனியல்ல விளம்பரம் கொடுத்து உங்ககிட்ட வந்து நான் அனாதன்னு சொல்லி டிராமா ஆடி கல்யாணம் பண்ணேன்னு பாக்குறீங்களா? அத பத்தி டீடைல்டா பேசுறதுக்கு தான் இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா போறோம். போலாமா? நான் எங்கேயும் வர மாட்டேன். உங்க பாஸுக்கு போன் போட்டு கேளுங்க மேடம். பாஸ்கா? ஆமா, அவர் வந்தா நீங்க வருவீங்க தானே? போன் போட்டு கேளுங்க. அவரும் மாட்டிக்கிட்டாரு. சொல்லு மேகி. தல, நம்மள போலீஸ் புடிச்சிட்டாங்களா தல? வாட்? என்ன சொல்ற? என்ன வாட் நோட்னு கேட்டேன்னு இருக்க? என்ன போலீஸ் புடிச்சிட்டாங்க? உங்களையும் புடிச்சிட்டாங்களா? என்ன சொல்ற? என்ன உங்க ப்ரொஃபஷன்? இன்சூரன்ஸ் ஏஜென்ட். 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு கொஞ்சம் கூட பணம் சம்பாரிச்சு செட்டில் ஆக முடியலையேன்னு என் பொண்டாட்டி என்னை கேவலப்படுத்தி திட்ட ஆரம்பிச்சிட்டா சார். கோபத்துல என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு என்ன அனாதையா விட்டுட்டா. அப்ப பிளான் பண்ண லைஃப்ல யாருமே தொட முடியாத உயரத்துக்கு சம்பாரிச்சே ஆகணும்னு அதுக்குண்டான மாஸ்டர் பிளான போட ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்ச இன்சூரன்ஸ் பிசினஸ்ல அதுக்கு ஒரு அருமையான ஐடியா தோணுச்சு. அத பத்தி என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி ஸ்டாஃப் கூட டிஸ்கஸ் பண்ணி பிளான் போட்டேன். அத முதலா அறிமுகப்படுத்துறதுக்காக பெரிய பெரிய மால்ஸுக்கு போய் என்னோட கம்பெனி ப்ரௌஷர்ஸ கொடுத்து பப்ளிக் கிட்ட கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். கூப்பன் கொடுத்து பப்ளிக்ல என் ஐடியாவை பாப்புலர் பண்ணிக்கிட்டேன். பேராசை பிடிச்ச ஜனங்க நிறைய பேர் இன்சூரன்ஸ் பண்ண வந்தாங்க. 6 மாசத்தோட பிரீமியத்தை நாங்களே கட்டுறோம்னு சொன்னதும் என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதுல யாரு பிரச்சனை இல்லாத ஃபேமிலியோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ண. அந்த கேண்டிடேட்டோட ஃபேமிலி டீடைல்ஸ், ஆதார் கார்ட்ஸ், ஐடி கார்ட்ஸ் இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அவங்க நாமினியா போட்டிருக்க அவங்க வைஃப் டீடைல்ஸ ஓரமா வச்சிருவேன். என்னோட ஃப்ரெண்டான இந்த மேகிய அந்த கேண்டிடேட்டோட மனைவியா நான் கிரியேட் பண்ணி குரூப்ஸோட கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி சப்மிட் பண்ணிடுவேன். 6 மாச பிரீமியமா எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் அந்த கேண்டிடேட் அக்கவுண்ட்டுக்கு என்னோட பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணி கட்ட வச்சிருவேன். கரெக்டா 6வது மாசம் அந்த கேண்டிடேட்டை ஆக்சிடென்ட்ல சாகடிச்சிருவேன். அவன் டெட் பாடி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மேகிய அவன் மனைவிக்கு ஹெல்ப்பா ஏன் சார்பா அனுப்பி விட்டுருவேன். டெத் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், போட்டோஸ் எல்லாத்திலுமே மேகி மனைவி மாதிரியே இருப்பா. ஹெட் ஆபீஸ்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கோஆபரேஷன்ஸோட பக்காவா மேகிய மனைவிங்கிற மாதிரியே ப்ரோமோட் பண்ணிடுவேன். ஏற்கனவே நாமினியா இருக்க மேகிக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்த உடனே நாங்க அதை வாங்கி ஷேர் பண்ணிப்போம். வெரி குட். சின்ன டீம், பெரிய லாபம். பாசே, எல்லாத்தையும் அழகா தானே பிளான் போட்டோம். எப்படி மாட்டணும்?
அந்த இன்சூரன்ஸ் ஆபீசர் லக்ஷ்மிகாந்தையும் சார மீட் பண்ண வந்த அவன் பொண்டாட்டியையும் கொன்னீங்க பாருங்க, அங்க மாட்டினீங்க. Shit. அந்த ஆள் லக்ஷ்மிகாந்தை ஏன் கொன்னீங்க? அந்த ஆள் ஒரு வாட்டி நானும் மேகியும் ரோட்ல பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தான். செல்ல குட்டி. உன் புருஷன் சதீஷ் செத்ததுனால இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண வந்த நீ விதவை பூர்ணிமாவா ஆடுற டிராமாவை பத்தி எனக்கு தெரியும். உங்க திட்டம் என்னன்னு ஓப்பனா என்கிட்ட சொல்லிட்டா நான் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை பாஸ் பண்றேன். என்ன சொல்ற நீ? அவன் அப்படி சொன்னதும் அவன்கிட்ட நான் போன்ல பேசினேன். முதல்ல லஞ்சம் வாங்குற மாதிரி பேசினான், அப்புறம் ரிவர்ஸ் ஆயிட்டான். அதனால அவன் கதையை முடிச்சிட்டான். இது வரைக்கும் எத்தனை கேஸ்ல இன்சூரன்ஸ் அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க? 6. சார் கேட்டிங்களா? ஓகே சார், ஓகே. இவங்களோட கிரைம ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டோம். அது தப்புன்னு ஜனங்களுக்கும் புரியணும். அப்பதான் ஜனங்களுக்கும் அவேர்னஸ் வரும். அவங்கள சட்டப்படி ஸ்ட்ராங்கா தண்டிக்க வைப்போம். ஓகே? டன் சார். பானு, புரிஞ்சது சார். அந்த ஏற்பாடை நான் பண்ணிடுறேன்.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.